சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராக போகிறார். எல்லா ஏற்பாடுகளும் நடந்து முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட தலைமைச் செயலகத்துல அவருக்கான அறையெல்லாம் தயாரா இருக்கு அப்படின்ற செய்திகள் வருது. உதயநிதியிடமே கூட இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் ஒன்றும் அதை மறுக்கல. முதலமைச்சர் அதை முடிவு செய்வார், அவர் தான் முடிவு செய்யணும் அப்படின்றதோட அதை கடந்து போயிட்டாரு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர் வருகிற அக்டோபர் 27 மாநாடு அறிவிச்சிருக்கிறாரு. அந்த மாநாடுமே கூட தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்ப அது உறுதியா நடக்க போகுது அப்படின்றது தெரியுது. அண்ணாமலையும் கூட நேற்று லண்டன்ல இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. கட்சி பணிகள்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இப்ப 2026 எலெக்ஷன் அதை நோக்கித்தான் அரசியல் கட்சிகள் வேலை செய்துட்டு இருக்காங்க. பாஜகவுமே கூட இந்த உறுப்பினர் சேர்க்கை அதெல்லாம் கூட ரொம்ப மும்முரமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப 2026 பொறுத்த வரைக்கும் திமுகவின் அடுத்த தலைமையா உதயநிதி இருக்க போறாரு. விஜய் அரசியல் களத்துக்கு வந்துட்டாரு. இதுல பாஜகவும் அண்ணாமலை தான் நிறுத்துவாங்க அப்படின்ற ஒரு பார்வை இது வரைக்கும் இருக்கு. இன்னும் அதுல எதுவும் மாற்றங்கள் நிகழல. அப்ப யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அதை குறிவைக்கிறது அப்படிங்கிறத அடுத்த கட்ட நகர்வா அரசியல் கட்சிகள் செய்யறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. 2026 அரசியல் களம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைய தேதிக்கு இந்த 3 தலைவர்கள் 40 வயதை தாண்டியவர்கள். 40 வயதை தாண்டியவர்கள் எல்லாம் இளைஞர்கள்னு நம்ம கணக்கெடுத்துக்கிட்டோம்னா சீமானையும் அதுல சேர்க்கணும். அப்ப 4 இளம் தலைவர்கள் தான் வச்சுக்கிடணும். ஆமா ஆமா. உதயநிதி அவர்கள் ஒரு அரசியல் பாரம்பரியத்துல வராரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ ஆயாச்சு, சட்டமன்ற உறுப்பினர் ஆயாச்சு, அதுக்கு பிறகு அமைச்சர் ஆயாச்சு. துணை முதல்வர் பதவி அல்லது பொறுப்பு அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். அது பதவின்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கிடையாது. துணை முதல்வர் பொறுப்பு அவருக்கு தரப்படுவது என்பது அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். என்றைக்குன்னு வேணா அது தெரியாம இருக்கலாம். அது அவரே சொல்ற மாதிரி முதலமைச்சரோட விருப்பம் தான். இந்த வாரம் தொடங்கினதுல இருந்தே இந்த சர்ச்சை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கு கூட இன்றைக்கு ஆக போறாருன்னு சொன்னாங்க. ஆனா கண்டிப்பாக அது முதலமைச்சர் முடிவெடுப்பாரு. அது ஒரு அரசாணை மூலமாக செயல்படுத்தக்கூடிய விஷயம் தான். தனி பதவி பிரமாணம் கிடையாது. அரசாணை போடுவாங்க, அவ்வளவுதான். அதிகபட்சமா கவர்னர் வேணா அவர் ஒரு சம்பிரதாயத்துக்கு அவர் அவரோட ஒப்புதலை தெரிவிக்கலாம். அதை தாண்டிய பெரிய விஷயம் இருப்பதா தெரியல. என்ன துறைகள் கொடுக்க போறாங்க இது எல்லாமே முதலமைச்சரோட முடிவு. இதை ஆனா கட்சி ரீதியா ஒரு சைன் இருக்குல்ல, அதுல ஒரு செய்தியை சொல்றாங்கல்ல. அது அவர் தலைமையில இளைஞரணி இயங்குறது எல்லாமே 2021 தேர்தலையே இயங்குதுல்ல. 2021 தேர்தல் வெற்றிக்கு காரணம் காரணங்களில் ஒருவர் உதயநிதி முக்கிய காரணம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. அதாவது உதயநிதி டெஸ்டட், இப்போ சீமான் டெஸ்டட், ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வாங்கியிருக்காரு. அண்ணாமலை டெஸ்டட், அவர் கோயம்புத்தூர்ல இருந்து குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வாங்கியிருக்காரு. அவர் தலைமையில பாரதிய ஜனதாவுக்கு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு விழுந்திருக்கு. எல்லாமே தேர்தலில் நின்று ஏதோ ஒரு வகையில ஒரு ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். விஜய் அன்டெஸ்டட். விஜய் இது வரைக்கும் தேர்தலில் நிக்கல. அவரோட ஒரே பாப்புலாரிட்டி சினிமா பாப்புலாரிட்டி தான். நீங்களும் நானும் புது கட்சி தொடங்கினா எல்லா ஊடகங்களும் இவ்வளவு கவர் பண்ணுவாங்களா என்ன? விஜய் சினிமா ஸ்டார், மார்க்கெட்டபிள் ஸ்டார், ஒரு ஹீரோ. அவர் அரசியலுக்கு வராரு. ரஜினிகாந்த் வர்றப்ப எப்படியான ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டதோ அப்படியான பிம்பம் தான். பட் மக்கள் எவ்வளவு தூரம் ஏத்துக்கிட்டு ஓட்டு போட போறாங்கன்னு 2026 தான் தெரியும். எம்ஜிஆர் கட்சி துவங்கி அவரோட வெற்றியையும் விஜய் கட்சி தொடங்கி வெற்றி அடைய போறாருன்னா அப்படி கம்பேர் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, எம்ஜிஆர் முதல் 20 வருஷம் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாரு. 52, 53 திமுக, அதுக்கு பிறகு ஒரு 20 வருஷம் திமுக, அப்புறமும் ஒரு திமுகவோட நீட்சி தான் அதிமுக 72 அக்டோபர். அவரோட அரசியல் பயணம் நெடியது. அது போக உடனடியாக திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அவர் நின்று வெற்றி பெற்று தன்னோட பலத்தையும் நிரூபிச்சிடுறாரு. அப்போ 6 மாசமா என்னமோ தாங்க ஆயிருந்தது. 6 மாச குழந்தையை ஓட்டப்பந்தயத்தில் விடுவதா அப்படின்லாம் பத்திரிகைகள் எழுதினாங்க 73 திண்டுக்கல் தேர்தலோட. ஆனா அவர் தைரியமா நிறுத்தினாரு. இப்ப விஜய் அறிவிப்புக்கு பிறகு இன்னைக்கு மாநாடு நடக்க போற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தி அவர் அதை ப்ரூவ் பண்ணியிருந்தாருன்னா அது வேற விஷயம். ஆனா அவர் சட்டமன்ற தேர்தல் தான் என் இலக்கு அப்படின்ட்டாரு. அப்ப நாளைக்கு இன்னும் ஒரு 3-4 இடைத்தேர்தல் ஏதோ ஒரு காரணத்தினால வருதுன்னா நிக்க மாட்டாரா? சரி, லோக்சபா தேர்தல் முழுமையா வந்துச்சு, அப்ப நின்றுக்கலாம்ல.
சட்டமன்ற தேர்தல் தான் இலக்குன்னா சட்டமன்ற தேர்தல் தான் நான் வெற்றி பெறுவேன், நான் முதலமைச்சர் தான் ஆவேன்னு சொல்ற மாதிரி ஆயிருது இல்லையா? அப்ப 2026 களம் 2026 களத்துல வந்து திமுக 200 சீட்டு ஜெயிக்கும்னு முதலமைச்சர் பாட விழா கூட்டத்துல சொல்றாரு. டார்கெட் ஹையஸ்ட் டார்கெட் மாதிரி தெரியுது. ஏன்னா 184 தான் வந்து 71ல வெற்றி பெற்ற டார்கெட். அதையும் தாண்டின ஒரு டார்கெட்டை வந்து முதலமைச்சர் சொல்றாரு. உதயநிதியோட கட் அவுட் எல்லாமே முதலமைச்சருக்கு ஈக்குவலா வச்சிருந்தாங்க. இன்றைய தேதிக்கு உண்மையிலேயே வந்து முதலமைச்சருக்கு நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த வரிசையில சீனியர்கள் இருந்தாலும் உதயநிதிக்கு தான் அந்த அந்தஸ்து இருக்கு. அப்ப எதிர்கால திமுக அல்லது 2026 திமுக 2026 திமுக தேர்தல் பிரச்சாரம் அது ஸ்டாலின் மற்றும் உதயநிதி தலைமையில் நடந்தாலும் உதயநிதிக்கு கூடுதல் முக்கியத்துவம் இருக்கும். உதயநிதியோட முனைவரல் காட்டுகிறவர்கள் நிறைய பேர் வேட்பாளர்கள் ஆவாங்க. அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா இதுல வந்துங்க நம்ம டிக்கெட் வாங்கணும். அது வந்து எல்லா கட்சிக்காரர்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய விஷயம். இப்ப சிட்டிங் எம்எல்ஏக்கு டிக்கெட் கிடைக்கணும். திருப்பி புதியவர்கள் அவங்க ஆஸ்பயர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கணும். அப்ப டிக்கெட் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தலைவரோட அனுகிரகம் வேணும். அது வந்து கண்டிப்பாக உதயநிதி அனுகிரகங்கிறது அவசியம் தேவை. எனவே உதயநிதியை சுற்றி ஒரு பெரிய பட்டாளம் இருக்கத்தான் செய்யும். திமுக ஓட்டு வங்கிங்கிறது ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் சேர்த்த ஓட்டு வங்கி, அப்படிதான் நீங்க கணக்கில் எடுத்துக்கிடணும். திமுக கூட்டணியும் ஸ்டாலின் உதயநிதி 2 பேரையும் சேர்த்துதான் அந்த கூட்டணி வந்து சுற்றி சுழலும். ஆனா விஜய் நேரா அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா விஜய் வந்து இன்றைய தேதிக்கு அவர் தனித்து களங்காண்கிறார். சீமான் இன்றைய தேதிக்கு தனித்து களங்காண்கிறார். அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். பிஜேபி அப்படி இல்ல. பிஜேபிக்கு ஒரு கூட்டணி இருக்கு, என்டிஏ இருக்கு. அப்போ கூட்டணி உள்ள 2 பெரிய அணிகள்னு எடுத்துங்க. ஒரு அணி வந்து திமுக, இன்னொரு அணி பாஜக. 2 தலைவர்கள், பெரிய தலைவர்கள்னா ஒன்று சீமான். ஏன்னா ஒரு 8% ஓட்டாவது வாங்கி இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த தலைவராக தான் நம்ம எடுத்துக்க முடியும். விஜய் ஓட்டு வாங்கல, குறிப்பிடத்தகுந்த பிரபலம் அப்படி எடுத்துக்கலாம். அப்போ இந்த பிரபலம் கூட்டு சேர்வாரா உண்மையிலே தெரியாது. பொதுவாக சினிமா ஸ்டார் வந்து கூட்டு சேர்ந்து அவங்க முதல் தேர்தலில் சந்திக்கவே மாட்டாங்க. விஜயகாந்த் 8% ஓட்டு வாங்கினாரு முதல் தேர்தலில், 2வது தேர்தலில் 10% ஓட்டு வாங்கினாரு. அப்ப அதையும் தாண்டி ஓட்டு வாங்க வேண்டிய ஒரு கம்பல்ஷன் வந்து விஜய்க்கு இருக்கு. வெற்றி பெறணும்னா 30-35% ஓட்டு கையில இருக்கணும். 30-35% ஓட்டு விஜய் என்கிற ஒரு திரைவாணின் சூப்பர் ஸ்டாருக்கு இருக்குமா? ரஜினிக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் தானே அவர் பேக் அடிச்சாரு. இல்ல அப்ப அதான் அவரு முதலமைச்சர் ஆவாரு, 35% ஓட்டு வாங்குவாருன்றதை தாண்டி விஜய் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த போறாரு. இப்ப திமுகவுக்கு அதனால ஒரு பயம் வந்திருக்கு, அதிமுகவுக்கு ஒரு பயம் வந்திருக்கு, சீமானும் அதை பத்தி பேசுறாரு. இப்ப யாருடைய ஓட்டு வங்கியை விஜய் எடுப்பாரு? இல்ல யங்ஸ்டர்ஸ் புதிய வாக்காளர்கள் அவங்களோட ஓட்டை தான் விஜய் குறி வைக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குல்ல. கரெக்டான கேள்விதாங்க. புதிய வாக்காளர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ வந்து திராவிட உணர்வு உள்ள வாக்காளர்கள் குறைந்தபட்சம் இன்றைய தேதிக்கு 60 வயதுக்கு மேல இருக்கவங்க இல்லையா? இப்ப 40 வயது முதல் 60 வயது வரை உள்ள வாக்காளர்கள். இந்த வாக்காளர்கள்ல ரொம்ப மேட்டுக்குடி மக்கள் அவங்க பிஜேபி மைண்ட் செட்ல இருக்காங்க. அதாவது உயர் ஜாதி மற்றும் நடுத்தர உயர் ஜாதி இவங்க வந்து பிஜேபி மைண்ட் செட்ல இருக்காங்க. எத்தனை சதவீதம் பேரு அதுக்கு துல்லியமான கணக்கு கிடையாது. பிஜேபி வாங்கி இருக்கிற ஓட்டெல்லாம் வச்சு நம்ம தோராயமா கணக்கு போட்டா குறைஞ்சபட்சம் 15%. பிஜேபியோட கூட்டு சேர்ற கட்சி இப்போ பாமக இன்றைய தேதிக்கு பிஜேபி கூட்டணியில இருக்கு. அமமுக இன்றைய தேதிக்கு கூட்டணி வரிசையில் இருக்கு. இவங்கெல்லாம் டெஸ்டடு. டிடிவினா அவர் ஒரு தேர்தல் நின்று ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம ஒரு அசியூம் பண்ணலாம் இந்தந்த பகுதிகளில் இவங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு. பாமக தேர்தல் நின்று ஓட்டு வாங்கியிருக்கு, இந்த பகுதியில் செல்வாக்கு இருக்கு. அப்போ பாமகவும் அமமுகவும் பிஜேபி கூட்டணியில பிற கட்சிகள் இருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருக்கு. ஆனா அந்த ஓட்டு வங்கி நம்மளால துல்லியமா கணக்கு போட முடியல. எது எப்படி இருந்தாலும் 15% குறையாது எல்லாருமே சேர்ந்தாலும் இல்லையா? அப்போ தமிழ்நாட்டுல திராவிட ஓட்டு வங்கி எங்க காலத்துல 67 காலகட்டத்துல 60% இருந்ததுங்க. அன்டிவைடட் திராவிட ஓட்டு வங்கி. அண்ணா, அது பிறகு கலைஞர் முதல்வர், அப்புறம் 72 அதிமுக கட்சி. 72 அதிமுக கட்சி வந்து 77ல வந்து 30% எம்ஜிஆர், 24% திமுக, 54% அது மாறிச்சு. அதுக்கு பிறகு எல்லாமே கூட்டணி அரசியல் தான், பெரும்பாலும் கூட்டணி அரசியல். கூட்டணி அரசியல் வரும்போது இயல்பாக திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இந்த ரெண்டுக்கு சேர்த்து வந்து 60% இருக்கு. அதெல்லாம் யாராலையும் மறுக்க முடியாது. பழைய திராவிட ஓட்டு வங்கி தானே, அதே கான்செப்ட் தான் நான் சொல்றேன். 67ல திராவிட ஓட்டு வங்கி எங்க கல்லூரி காலகட்டத்தில் எவ்வளவு இருந்ததோ
அதே ஓட்டு வங்கி இப்பவும் இருக்கு. திமுக அண்ணா திமுகங்கிற 2 அணிகளுக்கு இடையில இருக்கு. ஒன்னு திமுக கூட்டணி, இன்னொன்னு அண்ணா திமுக கூட்டணி. இதுல ரெண்டா பிரிஞ்சு இருக்கு. ஆமா, மதிமுக, தேமுதிக, பாமக எல்லாத்தையுமே நீங்க இதுல சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுல வந்து இந்த அணிக்குள்ள ஏன் நான் திராவிட ஓட்டு வங்கின்னு சொல்றேன்னா, இடஒதுக்கீடு, சமூக நீதி, சுயமரியாதை, பெரியாரிசம் இது எல்லாமே இந்த அணிக்குள்ள இருக்கு. அதுக்குள்ளதான் விஜய் வராரா அப்ப? அந்த இடம் வந்து விஜய்க்கு வந்து ஒரு தெளிவில்லாத இடம். இப்ப உதாரணமா பெரியார் நினைவிடத்துக்கு சென்று அவர் வந்து அஞ்சலி செலுத்துறாரு பெரியார் நினைவு தினத்தன்று. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கல. பெரும்பாலும் திராவிட கட்சிகள் பாத்தீங்கன்னா இது திராவிட கட்சிகளோட ஒத்து போற ஒரு விஷயம். அப்ப திராவிட ஓட்டு வங்கியில ஷேர் பண்ணணுங்கிறது விஜயோட நோக்கம். இப்படிதான் நம்ம யூகிக்க முடியும். அப்ப திராவிட ஓட்டு வங்கியில இளைய தலைமுறை ஓட்டு வங்கி, நீங்க கேட்கிற கேள்வியோட மையம் அதுதான். இளைய தலைமுறைனா எந்த இளைய தலைமுறை? விஜய்க்கே வந்து கிட்டத்தட்ட 50 வயசு ஆக போகுது. எந்த இளைய தலைமுறை? சினிமா மட்டும் பாக்குற இளைய தலைமுறையா? இல்ல அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல சார். இப்ப வந்து விஜய் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்னால பிரயோஜனமே கிடையாது. எப்போதுமே அவங்க வந்து 35% வர முடியாதுல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர். இல்ல சென்ற தேர்தல்ல சில இளைஞர்கள் பைட்ஸ் கொடுக்கறதெல்லாம் ஊடகங்கள்ல வெளிவந்துச்சு. இன்னைக்கு வந்து தளபதிக்கு தான் ஓட்டு போடணும், போட முடியாத சூழல்ல அவருடைய அண்ணனுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படி அந்த யங்ஸ்டர்ஸ் சொல்றேன் நான். விஜய்க்காக காத்திருக்கிற குரூப் ஒண்ணு இருக்குல்ல, அவர் படத்தை கொண்டாடுகிற தலைவர் வருவாரு அப்படின்னு சொல்ற அந்த இளைஞர் பட்டாளம் எத்தனை சதவீதம் அவங்க இருப்பாங்க? தேர்தலோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களா? இதைத்தான் நம்ம பார்க்கணும். சரி, ஒரு படம் நல்ல படமா இருந்தாலும் மோசமான படமா இருந்தாலும் அது ரிசல்ட் மாறுங்க. இப்ப விஜய் படம் ரொம்ப நல்ல படம் அப்படின்னா 70 வயசுக்காரங்க பார்க்க மாட்டாங்களா? 60 வயசுக்காரங்க பார்க்க மாட்டாங்களா? மோசமான படம்னா அப்படி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். படம் பார்க்கறவங்க எல்லாரும் ஓட்டு போட முடியாதுல்ல. சரி, விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லாம வந்து இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா அவர் மாற முடியாதுல்ல. மார்க்கெட்டபிள் ஸ்டார், இன்னைய தேதிக்கு உச்ச நட்சத்திரம், மாற முடியாது. அதெல்லாம் இருக்காங்க. அதுக்கும் அரசியலுக்கும் கண்டிப்பா வேறுபாடு இருக்கு. என்ன காரணம்னா, படம் பார்க்குற எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்படின்னா எத்தனையோ திரை நட்சத்திரங்கள் வந்து நம்ம அரசியல் வாணியில் ஜொலித்திருக்க வேண்டும். அப்படி ஜொலிக்க முடியாது. எம்ஜிஆரை வந்து விதிவிலக்கு எடுத்துங்க. ஏன்னா அவர் அரசியல்வாதியாவே இருந்தாரு. அவர் அரசியல்வாதியா இருந்துதான் சினிமாவை வச்சு அரசியல் வளர்த்தாரு. ரெண்டும் வந்து அவருக்கு காம்ப்ளிமெண்டரி சப்ளிமெண்டரியா போச்சு. இப்ப ரஜினிகாந்த் இன்னைக்கே வந்துங்க துணை முதல்வர் உதயநிதியை பற்றிய கேள்வி வரும்போது நோ கொஸ்டின்ஸ் இன் பாலிடிக்ஸ்ன்றாரு. அரசியலை பத்தி கேள்வி கேட்கலன்னா அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கே மேட்டர் கிடையாது. உங்க அடுத்த படம் என்னன்னா நம்ம கேட்க முடியும். அவரே வருஷத்துக்கு ஒரு படம் பண்றாரு. அடுத்த படத்தில் நீங்கள் என்ன மாதிரியான கெட்டப்பில் வரப்போகிறீர்கள், உங்களுக்கு ரெட்டை வேடமாமே, அப்படியே பத்திரிகையாளர்கள் கேட்க முடியும். அரசியல் கரண்ட் அஃபேர்ல கேட்டா தான் கேள்வி வந்து நம்ம வந்து தொடர்ந்து புதுப்பித்த கேள்விகளா இருக்கும் இல்லையா? அப்ப விஜய் கிட்டே அப்படித்தானே கேள்வி கேட்க முடியும் நாளைக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல், உங்க கருத்து என்ன அப்படின்னு விஜய்கிட்ட கேட்டா என்ன கருத்து சொல்லுவாரு? மாநாடு முடிவிட்டு அதுக்கு பிறகு கருத்து சொல்றேன்னு சொல்லுவாரா? சரி, இது வந்துங்க அடிப்படையில இதுல வந்து சிக்கல் இருக்கு. அதை வந்து இன்னும் புரிஞ்சுக்கல. இப்போ விக்கிரவாண்டியில ஒரு மாநாடு, ரைட்டா? தமிழ்நாடு முழுவதுக்குமான ஒரு மாநாடு தானே. ஏன் விக்கிரவாண்டி? அது ரொம்ப சின்ன ஊருங்க. திருச்சி அது வந்து பெட்டர் பிளேஸா இருக்கும். இப்ப மதுரை, எம்ஜிஆர் மன்றங்களோட பெரிய எழுச்சி காரணமா இருந்த மதுரை, அதுதான் தமிழ்நாடோட ஒரு இதய பகுதியாவோ நர்வு சென்டராவோ இருக்கும், அரசியல் நர்வு சென்டராவோ. விக்கிரவாண்டி அப்படின்னு போட்டீங்கன்னா இன்டைரக்டா விஜய் என்ன அட்மிட் பண்ணிக்கிறாருன்னா அவரோட ஆதரவாளர்கள் அங்க அதிகமா இருக்காங்க. அது போக அவர் வந்து அந்த பகுதியில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்தர் ஓட்டு வங்கி தன் பக்கம் வரும்னு நம்புறாரு. பாமக ஓட்டு வங்கி தன் பக்கம் வரும்னு நம்புறாரு. அப்படித்தானே நம்ம புரிஞ்சுக்க முடியும். மாநாடு, அரசியல் மாநாடு நடத்தும் போதுங்க, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப அரசியல் மாநாடு நடத்துறாங்க. என்ன எதிர்பார்த்துட்டு நீங்க போவீங்க? நான் முதல் திமுக மாநாடு நடந்த காலகட்டம் எனக்கு நினைவு இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒருங்கிணைந்த திருச்சி தஞ்சாவூர் மாவட்ட மாநாடுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். 60களில் நடந்த மாநாடு. அப்ப நாங்க என்ன எதிர்பார்ப்போம்னா, காங்கிரஸ் ஆட்சி இப்போ மோசமா இருக்கு. 62ல இருந்து 67 வரைக்குமான காலகட்டத்தை நான் ரிஃப்ளெக்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கூல் டேஸ் தான். காலேஜ் டேஸ்க்கு வந்த பிறகு மாநாடு, அண்ணா பேசுறாரு, கலைஞர் பேசுறாரு, எம்ஜிஆர் பேசுறாரு,
பேச்சை கேட்கணும். அது ஒரு பாயிண்ட். ஆனால் அரசியல் விழிப்புணர்வோடு போறவங்க மாநாட்டில் இந்த தலைவர்கள் என்ன அரசியல் தீர்வுகளை சொல்வார்கள், என்ன மாதிரியான அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்வார்கள், இதைத்தான் நாங்க எதிர்பார்ப்போம். யாரா இருந்தாலும் அப்படித்தானே எதிர்பார்ப்பாங்க. கட்சி துவங்குறப்ப நடத்துற மாநாடு அது ஓகேங்க, கட்சி துவங்கியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இதுக்கு ஏற்கனவே கட்சிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்துருச்சு. அக்டோபர் மாசம் நடத்தும் போது வந்து கட்சி துவங்கியதுன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. கட்சிக்கான கொள்கைகள், செயல் திட்டம், பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒரு பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? சித்தாந்தங்கள் இம்பார்ட்டன்ட். அதெல்லாத்தையும் அவர் சொல்லணும். இப்போதைக்கு நம்ம யூகிக்கிறது விஜயும் திராவிட சித்தாந்தத்துக்குள்ளதான் வராருன்னு தான் நான் யூகிக்கிறேன். ஏன்னா அவரோட பல்வேறு நடவடிக்கைகள் அப்படிதான் நமக்கு உணர்த்துது. பாரதிய ஜனதா அப்ப வந்து அவரு அது கரெக்ட். இப்ப பிஜேபிக்கு எதிரான அரசியல் அப்படின்றதுதான் அவரு முன்னெடுக்க போறாரு அப்படின்றது புரியுது. தமிழ்நாடு பிஜேபிக்கு எதிரான அரசியல் தானே நம்ம எடுத்துக்கிறோம். 15% தவிர மிச்சம் 85% பிஜேபிக்கு எதிரான அரசியலா, ஆதரவான அரசியலா? இல்ல, அப்ப அது யாருகிட்ட இருந்து அந்த ஓட்டு எடுக்க போறாரு? திமுகவா, அதிமுகவா? ஒரு குழப்படியான இடம். என்ன காரணம்னு கேளுங்க. விஜய் அவருக்கான பெர்சனல் ஒரு அட்ராக்ஷன், ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கு. சரி, அந்த காலத்துல தராசு மக்கள் மன்றம்னு பத்திரிகை சார்பா ஒரு இயக்கம் நடத்துறோம். தேர்தல் ஆணையத்துல பதிவு வாங்கணும். 89 40 பாராளுமன்ற தொகுதியிலையும் நாங்க கேண்டிடேட் போட்டோம். என்ன நோக்கம்னா, நம்மளோட வாசகர்கள் வெறுமனே அரசியல் சிந்தனைகளை மட்டும் ஊட்டக்கூடாது, அரசியல் பயிற்சி கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கம். வாட்ச் டாக் கேண்டிடேட்னு அதுக்கு பேரு. உலகில் பல நாடுகள்ல இந்த முயற்சி செஞ்சிருக்காங்க. நடப்பு திமுக ஆட்சி, அப்போ 89 திமுக ஆட்சி. திமுக ஆட்சியை தான் விமர்சனம் பண்ணோம். பாராளுமன்ற தேர்தல் 40 தொகுதிக்கும் ஒரே சின்னம் வாங்கினோம், நின்னோம். 3% ஓட்டு கிடைச்சது. அப்பவே கிடைச்சது. என்னன்னா, திமுக ஆட்சியை பிடிக்காதவங்க பல கட்சிக்கு ஓட்டு போடும்போது நமக்கும் ஓட்டு போடுறாங்க. 91 சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதியிலே ஆள் நிறுத்தினோம். சைக்கிள் சின்னம். தமாகாவுக்கு முன்னாடியே நாங்க சைக்கிள் விட்டுருக்கோம். அப்பவும் கிட்டத்தட்ட இதே 3%, 2.5%, 3% இந்த வாக்கு வங்கி கிடைக்கும். அப்போ எப்படியும் இருந்தாலும் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக, நடப்பு அரசியல்ல இருக்கிற கட்சிகளுக்கு, பிரதான கட்சிகளுக்கு எதிர்ப்பாக ஒரு வாக்கு வங்கி இருக்கும். அது கண்டிப்பாக 10% வரும். இந்த 10% பலரும் பிரித்துக் கொள்வார்கள். எம்.எஸ். உதயமூர்த்தி ஐயா அவரு அதே மாதிரியான ஒரு அமைப்பு நடத்தினாருங்க. தேர்தல்ல சில தொகுதிகளில் போட்டி போட்டாங்க. அவங்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட இதே ஓட்டு வங்கி வந்துச்சு. நீங்க பல கட்சிகள் அதுல அப்படி பார்க்கலாம். இப்போ ஏதோ ஒரு கட்சி தனியா நிக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்காக நான் சொல்றேன். மதிமுக தனியா நின்னாலும் 2% ஓட்டு வரத்தான் செய்யும். அவங்க இப்ப திமுக கூட்டணியில் இருக்காங்க. இப்படி யாராக இருந்தாலும் அந்த ஓட்டு வங்கி வரும். என்ன காரணம்னா, நடப்பு அரசியலுக்கான எதிர்ப்பு உணர்வு. என்னங்க அரசியல் இது, என்னங்க பாலிசி, சும்மா சொன்னதே சொல்றாங்க, என்னங்க திராவிட அரசியல் இது. நீங்க வந்து ஒரு டீ கடையில இருக்கிற ஒரு அரசியல் குமுறல். டீ கடை பெஞ்சில் கமலஹாசன் கூட அதை வாங்கினார் இல்லையா? கமலஹாசன் கூட அதை வாங்கினார்ல. ரீசெண்ட் உதாரணம் டி ராஜேந்தர் வாங்கியிருக்காரு. அது கொஞ்சம் முந்திய உதாரணம். அப்போ நீங்க 10% நடப்பு அரசியல் கட்சிகளுக்கு எதிரான வாக்கு வங்கி, அதை வேணா இன்னும் கொஞ்சம் உயர்த்தலாம். விஜய் மாதிரியான ஒரு ஸ்டார் வரும்போது 10ங்கிறத ஒரு 12% மாத்தலாம். ஆனா திராவிட ஓட்டு வங்கிக்குள்ளேயே நீங்க பிரிக்க போறீங்கன்னா, அந்த இடத்துல அவரு வந்து அவருக்கான ஒரு இடர்கள் வருது. என்னன்னா, திருப்பியும் திராவிட சிந்தனைகளை எதிர்க்கிறவங்க தானே அதுக்குள்ள ஓட்டு போட்டாகணும். அந்த இடம் அது எப்படி அவரு அதை கெட் ஓவர் பண்ணுவாருன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. சரி, நடப்பு அரசியல் திமுக, அண்ணா திமுக, மதிமுக எல்லாமே திராவிட சிந்தனைகளை ஒட்டி தானே வரும். ஆமா ஆமா. அப்ப விஜயும் அதுக்குள்ள தானே சேரணும். அந்த திராவிடன் பேண்ட் வேகன், திராவிட சித்தாந்த வண்டியில் தானே ஏறணும். சித்தாந்த வண்டிக்குள்ளதான் 30 பேர் இடம் இல்லாம நிக்காங்களே. டிரைவர் சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அது இன்னைய தேதிக்கு வந்து திரு மு.க. ஸ்டாலின். பக்கத்திலேயே வந்து துணை டிரைவர் சீட்ல உதயநிதி உட்கார போறாரு. அப்புறம் வரிசையா வந்து வரிசையா அந்த டிரைவருக்கு வழிகாட்டுறதுக்குன்னு சீனியர் தலைவர் துரைமுருகன்ல இருந்து எல்லாரும் அவங்க பூரா வந்து அந்த திராவிட வாகனத்தோட முன் வரிசை சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க. கூட்டணி கட்சிக்காரங்களா அதுக்கு அடுத்த வரிசையில உட்கார்ந்து இருக்காங்க. இடம் இல்லாம காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக, மதிமுக அதே வண்டியில இடம் இல்லாம நின்றுட்டு இருக்கவங்க அதிமுக. அவங்க எப்போ டிரைவர் எப்போ வந்து இறங்கினாலும் அவங்க போய் சீட்ல உட்கார தயாரா இருக்காங்கல்ல. டீ குடிக்க டிரைவர் இறங்கினா கூட சீட்ல உட்காந்துருவாங்க. அப்ப அந்த வண்டியில தஞ்சாவூர் பட்டுக்கோட்டையில இருந்து தஞ்சாவூர் போற பஸ்ல
இடமே இல்லாட்டாலும் நான் நின்றுட்டு தான் போவேன்னு விஜய் இடம் பிடிக்க முடியாதுல்ல. ஆமா. அந்த இடம் வந்து அவருக்கு இடரலான இடம் தாங்க நான் நினைக்கிறேன். அப்ப தனியான ஒரு சித்தாந்தம்னா சீமான் வந்து தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்துக்கு ஒரு பஸ்ஸே இல்லாட்டாலும், பெரிய வண்டி இல்லாட்டாலும், லேலான வண்டி இல்லாட்டாலும் ஒரு குட்டி யானையாவது இருக்கும். ஒரு சின்ன வேனாச்சும் இருக்கும். ஆனா அந்த சித்தாந்தம் ஐயா மாப்போசி காலத்திலேயே வந்து அது சரியா வரலைங்க. இன்னும் சொல்ல போனால் ஐயா சீபா ஆதித்தனார் காலத்துல தமிழ் தேசியம் தான். நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் பேரே அவரோட பேர் தான். ஆமா. அதுக்கு பிறகு ஐயா மாப்போசி மேலவை தலைவர். எங்களுக்கு எங்க காலகட்டத்தில் அவர் மேலவை தலைவருங்க. எப்படி மேலவை தலைவர்? அவர் எம்ஜிஆரோட சேர்ந்தாரு. அதுக்கு முன்னாடி திமுக கூட்டணி. அதான் 67 திமுக கூட்டணி. அதுக்கு பிறகு அவரும் இதே திராவிட ஓட்டு வங்கி, திராவிட வாகனத்துல தான் பயணம் செஞ்சாரு. தமிழ் தேசியங்கிறது அது விட்டாச்சு. அப்புறம் தமிழ் தேசியம் திராவிடத்துக்குள்ள அடக்கமா இல்லையா? அதற்கடுத்த ஒரு கேள்வி வந்துடும். மொழிவாரி மாநில பிரிப்புக்கு பிறகு எல்லா மாநிலத்திலையும் வந்து அதானே இருக்கும். தமிழ் தேசியம்னா என்ன? தேசியம்னா நேஷன்ஹுட். அப்ப தமிழ்நாடு நேஷன்ஹுட் நோக்கி டிராவல் பண்ண முடியுமா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அப்போ இப்ப வந்து இன்னைய தேதிக்கு நம்மளுக்கு அவைலபிளா இருக்கிற சித்தாந்தம் என்பது ஒரு வலதுசாரி சித்தாந்தம். அதை நம்ம பிற்போக்குவாதம்னு நினைக்கிறோம், மதவாதம்னு நினைக்கிறோம். அதற்கு எதிரான ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கு. திமுகவுக்கு பவளவிழா வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி இருந்து இருக்குங்க. இடஒதுக்கீடு ஆணை 100 வருஷத்துக்கு பழமையானதுங்க. முத்தையாமுல்லையார் கம்யூனல் ஜீவோ 100 வருஷமா இருக்கிற ஒரு சித்தாந்தம் தமிழ்நாட்டில். அந்த சித்தாந்தத்தை தாண்டி வேற ஒரு கருத்துக்களை முன்வைக்கும் போது அது வலதுசாரி சித்தாந்தமாக கொள்ளப்படுகிறது. அதை ரெப்ரசன்ட் பண்றது இன்றைய தேதிக்கு பிஜேபி தான். நீங்க எதை எடுத்தீங்கனாலும் அவரு இந்து ஓட்டு வங்கிக்குள்ளதான் அவங்க கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதை மைக்கேல்பட்டியில ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடம், எங்களுக்கு ரொம்ப பக்கத்து ஊர் மாதிரிங்க அது. அது இருக்கு. ஒரு 100-150 வருஷமா இயங்குகிற பள்ளிக்கூடம். அதுல ஒரு குழந்தை அது சூசைட் பண்ணிக்கிடுச்சு. கட்டாய மத மாற்றம் தான் காரணம்னு அண்ணாமலை முதல்ல கொடி பிடிச்சாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது இன்னைக்கு சிபிஐ அது இல்லைன்னு சொல்லுது. அப்ப அண்ணாமலை அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்ல. எப்படி பன்பட்டருக்கு மன்னிப்பு கேட்டாரு, அதே மாதிரி அதுக்கும் கேட்கணும்ல. சரி, அது எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அந்த குழந்தை, அந்த ஃபேமிலிக்கு வந்து பொருள் உதவி செஞ்சாங்க. அண்ணாமலை வந்த உடனே எடுத்த போராட்டங்கள் அது முக்கியமானது. ஃபேமிலிக்கு பொருள் உதவி செஞ்சாங்க. கடைசியில எதுக்காக நடத்தினாங்களோ அது இல்லைன்னு ஆகி போச்சு. ஹாஸ்டல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு கொடுத்ததுனால அந்த குழந்தை வந்து தற்கொலை பண்ணிருச்சு. தற்கொலை செய்கிற எண்ணங்கிறது ஆபத்தானது. எல்லா பத்திரிகையிலும் அது செய்தி வருது. தற்கொலை செய்கிற எண்ணம் இருக்கிறவங்க இன்னென்ன நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஆன்டி சூசைடு. அப்போ இவ்வளவு வியாக்கியானம் பேசுற அண்ணாமலை வந்து நான் மைக்கேல்பட்டியில் தப்பு பண்ணிட்டேன், சிபிஐயே அறிக்கை கொடுத்துருச்சு, மத்திய புலனாய்வு அமைப்பே கொடுத்துருச்சு, கோர்ட்லயும் அறிக்கையை சமர்ப்பிச்சுட்டாங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அன்னபூர்ணாவை தொடர்ந்து அடுத்த மன்னிப்பு சொன்னாரா? ஏன் சொல்லல? ஏன் சொல்லலைன்னா திருப்பி அவங்க அந்த ஓட்டு வங்கி அப்படி மத ரீதியா கட்டமைக்க விரும்புறாங்க. நீங்க சிபிஐ அறிக்கை கொடுத்தாலும் என்னங்க அறிக்கை, சிபிஐ சரியா கொடுக்கலன்னு சொல்லிட்டு தான் அவங்க இருப்பாங்க. அப்ப விஜய் வந்து எதுக்குள்ள போற, குறைஞ்சபட்சம் விஜய்கிட்ட இருந்து ஏதாவது வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அதுவும் ஒன்றும் வரல. ஒரு பெரிய விஷயங்க. அதுல வந்து அது ரொம்ப நாளா அவங்க வந்து ஒரு கல்வி சேவை பண்றாங்க. எல்லாமே சிஸ்டர்ஸ். அவங்களுக்கு ஒரு ஆதரவா வந்து ஒரு சிபிஐ வந்து புலனாய்வு செய்து அறிக்கை கொடுத்த பிறகு அதுக்கு ஆதரவா சொல்லணும்ல யாராவது. ஏன் சொல்லல? எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, அரசியல் என்பது அன்றாடம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிற விஷயம். இட் இஸ் நாட் ரோபாட்டிக், இட் இஸ் ரிஃப்ளெக்டிவ். அன்றாட நிகழ்ச்சிகளை நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணணும், பிரதிபலிக்கணும். இயந்திரத்தனமா அரசியல் போகாது. உனக்கு எத்தனை சதவீதம், எனக்கு எத்தனை சதவீதம், இந்த சதவீதத்தையும் அந்த சதவீதத்தையும் கூட்டினா எத்தனை சதவீதம், ஒரு கோட்டே ஆகுதுங்க. எண்கணிதம் இல்லைங்க அரசியல், எண்ணத்தின் கணிதம். அப்படி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா விஜய் நடத்துற ஒரு மாநாடு என்பது பலரும் வந்து செல்கிற ஒரு விஷயமா இருக்கும். உண்மையிலே நான் சொல்றேங்க, இன்றைய தேதிக்கு ரூபா கொடுக்காம யாராலையும் மாநாடு நடத்த முடியாதுங்க. அது முதலமைச்சர் மு க ஸ்டாலினா இருந்தாலும் சரிதான், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரிதான், விஜயா இருந்தாலும் சரிதான். அப்போ பெரிய பொருட்செலவோடு தான் ஒரு மாநாடை நம்ம நடத்த முடியும். இந்த நாட்டுக்கு உண்மையிலே தேவை என்னன்னா அரசியல் சீர்திருத்தம், தேர்தல் சீர்திருத்தம்.
எந்த கட்சியுமே மாநாடே போடக்கூடாதுங்கிற தடை மக்களுக்கே இடைஞ்சல்காது. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா டெக்னாலஜி உலகத்துல வந்து தலைவர்கள் வந்து அவங்க கருத்துக்களை இப்ப அண்ணாமலை லண்டன்ல இருந்து வீடியோ போடுறாரு. அந்த கருத்தை நம்ம பேசுறோம்ல. ஆமா, ஆமா. அது மாதிரி வீடியோ போட்டாலே போதுமே. அங்கங்க வந்து ஒரு தலைவர் வந்து அரங்க கூட்டம் நடத்தலாம். நாங்களாம் அரங்க கூட்டத்துக்கு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போய் கேட்டுட்டு இருந்தோம். ₹1 டிக்கெட்டு. 67, 66, 67 காலகட்டம். இன்னைக்கு வந்து ரூபா கொடுக்காம யாராவது வருவாங்களா? எந்த கூட்டத்துக்கு யாரு வர சொல்லுங்க? அப்படி வரோன்னு சொல்றதே ஒரு வகையான ஏமாற்று வேலை தான். அப்போ மாநாடுனால எல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. மாநாடு ஏற்படுத்துகிற எழுச்சினால எல்லாம் ஓட்டா மாற போறதெல்லாம் கிடையாது. மாநாடு வந்து சில நாட்களுக்கோ அல்லது ஓரிரு தினங்களுக்கோ வந்து டிவிக்கள்ல பேசு பொருளா இருக்கும். சமூக ஊடகங்கள்ல பேசு பொருளா இருக்கும். அதுக்கு அடுத்த ஒரு 10 நாள்ல மறந்து போயிருவாங்க ஜனங்க. அதுக்கு பிறகு இன்னும் பல முயற்சிகள் செய்யணும். அப்ப அரசியல் வெற்றி விஜய்க்கு எப்ப சாத்தியப்படும்? பெரிய அளவுக்கான கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலமா தான் வெற்றியை நோக்கிய பயணம் சாத்தியப்படும். அது கூட தனித்து வெற்றி சாத்தியமே இல்ல. கண்டிப்பாக கூட்டணி தேவை. அலையன்ஸ் பாலிடிக்ஸ நோக்கி போய் ரொம்ப காலம் ஆயிடுச்சு தமிழ்நாடு. தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம்னா டெபாசிட் இழக்க வேண்டியதுதான். சார், சமீபத்திய பரபரப்பான செய்தி வந்து திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து கலந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஆந்திராவின் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. ஒரு ஆய்வு வந்து செய்தப்ப அந்த ஆய்வுல இந்த முடிவு வந்துருது அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா இந்த குற்றச்சாட்டை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி மறுத்திருக்கிறாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? திருப்பதி லட்டு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். அது சில தினங்கள் ஆனாலும் கெடாது. அப்புறம் லட்டோட சைஸ். லட்டுல வந்து அனிமல் கொழுப்பு, லட்டுல இயற்கையான நெய். இந்த கான்ட்ரவர்சியில ஒரு விவசாய பட்டதாரியா நான் சொல்றேன். அனிமல் கொழுப்போ சேர்த்தா அந்த கொழ தன்மை வந்துருங்க. நெய் மட்டும்தான் உறையும். அதாவது லட்டு தயாரிச்சு சில தினங்களோ அல்லது ஒரு வாரம் கழித்தோ நீங்க பலரும் பார்க்கலாம். நீங்க திருப்பதி லட்டை கொண்டு வந்து பிரசாதமா கொடுத்து ஒரு வாரம் கழிச்செல்லாம் சாப்பிடுவாங்க. ஒரு வாரம் கழித்தும் அது வந்து அந்த கெட்டித்தன்மையோட கெட்டு போகாத தன்மையோட இருக்கணும்னா அது நெய்யால மட்டும் தான் தயாரிக்க முடியும். எனக்கு இந்த குஜராத் லேப் கொடுக்கிற சர்டிபிகேட்ல உண்மையிலேயே நம்பிக்கை இல்லைங்க. அது அந்த நெய்ல தான் மாட்டு கொழுப்பு இருக்கு, பன்றி கொழுப்பு இருக்கு, மீன் எண்ணெய் எல்லாம் இருக்குன்ற மாதிரி தானே ஆய்வுல சொல்றாங்க. அது இன்னொரு இண்டிபெண்டான ஒரு ஆய்வு கூட வந்து அதுக்கு தகவல் தரணுங்க. இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டு அரசியல் இருந்து விலகி இருக்கிற வெளிநாட்டு ஆய்வு கூட தான் அதுக்கான உண்மையான சாம்பிள் கொடுக்க முடியும். சாம்பிளோட தன்மையை சோதித்து கொடுக்க முடியும். ஏன்னா இதுல வந்து ஆந்திரால ஆட்சி வந்து என்டிஏ ஆட்சி, சந்திரபாபு நாயுடு பிஜேபி ஒரு அணி. அப்ப அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா எதிரணியை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அரசியல் நோக்கம் இருக்கு. அப்ப அந்த காலகட்டத்தில் ஆட்சியில இருந்து ஜெகன். இப்ப நமக்கு வந்து ஆந்திர அரசியலோட உள் நுணுக்கங்கள் நமக்கு தெரியாது. நம்ம வெளியில இருந்து பத்திரிகையாளனா தான் பாக்குறோம். பத்திரிகையாளங்கிறத தாண்டி நான் ஒரு விவசாய பட்டதாரியும் இதை பார்க்கிறேன். என்னன்னா இப்ப லட்டு இதெல்லாம் தயாரிக்கும் போது அது கெட்டு போகாத தன்மையோட இருக்கணும் அப்படின்னா முழுக்க அது வந்து நெய்யா தான் இருக்க முடியுங்க. நெய்யோட நீங்க வேற எந்த பொருள் சேர்த்தீங்கனாலும் அந்த லட்டோட தன்மை மாறிடும். அப்ப 5 வருஷம் ஜெகன் ஆட்சியில அப்படியான லட்டு தயாரிக்கப்பட்டிருந்தா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். அது எப்படி வராம இருக்கும் யோசிச்சு பாருங்க. இல்ல அந்த நெய் கொடுக்கறது அந்த டெண்டர் விஷயங்கள்ல ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கலாம். அது வேறங்க. நெய் முறைகேட்டுல வந்து ரூபா வாங்கிட்டு டெண்டர் கொடுத்துட்டாங்கங்கிற அந்த பாயிண்ட் வேற. ஆனா அந்த டெண்டர் எடுத்தவன் வந்து அனிமல் கொழுப்பை சேர்த்துட்டான்னு சொல்றது வேற விஷயம் இல்லையா? சரி, ஏதோ சயின்டிபிக்கா அப்படி முடியாதுங்கிறீங்க. அதாவது அந்த ஒரு திருப்பதி லட்டுங்கிற அந்த கான்செப்டுக்கு இது பொருத்தமா எனக்கு தெரியல. நான் பியூர்லி ஒரு விவசாய பட்டதாரியை தான் நான் சொல்றேன் இத. ஏன்னா ஒரு பசுநெய், அந்த பசுநெய்யோட அடர்த்தி, அந்த பசுநெய்யில இருக்க வேண்டிய அந்த ஃபேட்டோட அளவு, இதை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க. அதுக்கு நான் இன்னும் சொல்லப்போனா எங்களோட செகண்ட் இயர் வந்து அனிமல் ஹஸ்பண்டரி, தேர்ட் இயர் வந்து வெட்டினரி. செகண்ட் இயரும் தேர்ட் இயரும் நாங்க இதைத்தான், அதாவது நாட்டு பசு அல்லது ஜெர்சி பசு, இந்த மாதிரி பசுக்களோட நெய், அனிமல் கொழுப்பு, இதோட அதுல இருந்து கிடைக்கிற நெய், இதோட தரங்களை எல்லாம் ஆய்வு செய்யறது, இதுதான் பாடத்திட்டத்தோட ஒரு பகுதியே. அப்படியான பாடத்திட்டத்துல படிச்சுட்டு வரும்போது எனக்கு ஏற்படுகிற சந்தேகம் என்ன அப்படின்னா, திருப்பதி லட்டு அல்லது ஈவன் இங்க சாதாரணமா நம்ம கடைகள்ல சாப்பிடுகிற பண்ட பொருள்கள், அதை இனிப்பு பொருள்கள், இதுல வந்து இந்த மாதிரியான கலப்பு செய்யறதுங்கிறது ரொம்ப சிரமம், அசாத்தியம். அதுவும் கண்டிப்பாக வந்து ஒரு கோயில் பிரசாதத்துல அப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்காதுன்னு தான் நான் நம்புறேன். அப்படி நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அதுக்கு வந்து இவங்க சொல்ற குஜராத் ஆய்வு கூடத்தோட
அந்த ரிசல்ட்டை வந்து ஒரு பேசு பொருளா மாத்துறதுல அர்த்தம் இல்லை. என்னன்னா சந்திரபாபு நாயுடு இப்போ பல அரசியல் நெருக்கடியில சிக்கி தவிக்கிறாரு. வரலாறு காணாத மழை வெள்ளம் பாதிப்பு, அதுக்கு ஏற்ற நிவாரணம் மத்திய அரசாங்கம் கொடுக்கவே இல்லை இன்னமும். அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காரு அவரு. அவரோட அரசியல் எதிரி வந்து ஜெகன். அவர் வந்து அதை வந்து கேள்வியா கேட்கிறாரு. அப்ப டக்குன்னு திசை திருப்புற மாதிரியான இந்த விஷயத்தை கொண்டு வந்து ஆந்திர அரசியலுக்குள்ள கொண்டு வராங்க. இல்ல, ஆனா இது வந்து பக்தர்கள் சம்பந்தப்பட்டது. இப்ப கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து அது பயபக்தியோட அந்த திருப்பதி லட்டு பிரசாதமா பாக்குறாங்க. இப்ப அதுல ஒரு அரசியல் செய்வதற்கான சூழ்நிலை எங்க இருக்கு? அந்த அளவுக்கு அரசியல் ஆயிருச்சா அப்ப? அரசியல்ங்கிறது மலினப்பட்டுருச்சுங்க. என்ன நாயுடு என்ன சொன்னாரு? திருப்பதியில வந்து கிறிஸ்தவ மத பிரச்சாரம் நடக்குதுன்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? இப்பதானே சொன்னாரு 3-4 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்போ திருப்பதி பெருமாள் அது வந்து ஆந்திரால வந்து அது ரொம்ப ஒரு நுண்ணியமான உணர்வுடைய விஷயம். நீங்க சொல்ற மாதிரி இந்தியா முழுவதும் வந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. எனவே இது வந்து ஒரு பேசு பொருளா மாறுதுங்கிறதுனால அப்படியே கூட அது வந்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இது ஒரு குற்றச்சாட்டுன்னு வந்தா இதுல நடவடிக்கை எடுக்கணுங்க, விசாரணை நடத்தணும். விசாரணை நடத்துகிற அமைப்பு யாரு என்பதுதான் கேள்வி. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.